It's time to honor our chief guest. I would like to call upon our Honorable Secretary Sir to honor our chief guests, Mrs. Papri Ghosh and Mr. Pavitran, with a shawl. Sir, and thank you, ma'am. I call upon Mrs. Papri Ghosh, ma'am, to share a few words. எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ்ல பேசலாமா or should I speak in English? கேக்கல. தமிழ் ஓகேயா? ஓகே, கொஞ்சம் தப்ப தமிழ் தான் இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஓகே, குட்டீஸ் பின்னாடி விளையாடிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் பார்க்குறீங்களா? நான் உங்ககிட்ட பேசணும். ஹாய். என்னன்னா சார் இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, அதுலேருந்து எனக்கு புரிஞ்சிடுச்சு. லைக் சேர்மன் சார் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இப்போது செக்ரட்டரி சார் கூட அதே பாதத்தில் போயிட்டு இருக்காங்க. அவ்வளோ தப்பாக எதுவுமே பேசலையே, எதுக்கும் சத்தம் வருது. ஓகே, ஸோ ஸ்ரீகிருஷ்ணா டோட்டல் ஸ்கூல் மட்டும் இல்லை, காலேஜஸ் எத்தனை காலேஜஸ் இருக்கு, அது மேல் நோக்கி தான் போயிட்டே இருக்கேன் டோட்டலாகவே. அதே மாதிரி உங்களோட குழந்தையோட எல்லாரோட ஃப்யூச்சர் கூட மேல் நோக்கி தான் போயிட்டே இருக்கேன். ஏன்னா பிரின்சிபல் சார் சொல்லும்போது நான் கேட்டேன், உன்னைக்கு 2 பேரெல்லாம் செகண்ட் ரேங்க் எல்லாம் வாங்குறாங்க, அவ்வளோ காம்படிட்டிவாக இருக்காங்க எல்லாருமே. ஸோ சூப்பர் எல்லாருக்காகவும். பட் அதே சமயத்தில் யாராச்சும் ஏதாவது கொஞ்சம் கம்மி மார்க் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கே அப்படி லைக் என்கரேஜ் பண்ண ஸ்டாப் பண்ணாதீங்க. என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தால் தான் மேலே போக முடியும். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆகிட்டாங்க, அவங்களும் அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்க்கு மேலே எப்படி ஃபர்ஸ்ட் ஆகுது, அதுக்கு மேலே எப்படி போகுது அப்படி கேட்காதீங்க. பட் எல்லாரோட ஜேர்னியில் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்தால் தான் ஒரு அல்டிமேட் கோலில் ரீச் ஆக முடியும். இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் ஆகிட்டேப்பா அவ்வளோதான் அப்படி இருந்தால் அவ்வளோதான் முடிஞ்சிடும். கொஞ்சமாகவோ ஏதாவது ஒரு சில விஷயத்தில் ஏதோ கம்மி மார்க்ஸ் வாங்குறாங்கன்னா டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கும், நீங்கள் அப்பா அம்மா எல்லாருமே இருக்கீங்க ஆப்வியஸ்லி எல்லா டைமில். அண்ட் எனக்கு தெரியும், இப்போ எல்லாம் நம்ம படிச்சுட்டே இருக்கும்போதே மேத்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும்ல, மேத்ஸ் வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக நம்மளே திருப்பி கற்றுக்க வேண்டி இருக்கு. ஸோ உங்களுக்கு சல்யூட்மா. எப்படி தான் நீங்களாம் திருப்பி அதெல்லாம் கற்றுக்கிட்டு உங்கள் குழந்தைஸ்க்கு எல்லார்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, சூப்பர். அதே மாதிரி நான் சொல்லுவேன், லைக் இங்கே நிறைய பேர் லைக் அப்பா அம்மா 2 பேரே ஒர்க்கிங் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேஸில் ப்ளீஸ் ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கோங்க, டின்னர் டைம் இஸ் ஷேர் டைம். ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் டேயில் என்ன நல்லது கெட்டது என்ன எல்லாம் குழந்தைகிட்ட எவ்வளோ ஷேர் பண்ண முடியும், எல்லா விஷயமும் ஷேர் பண்ண முடியாது, பட் எவ்வளோ ஷேர் பண்ண முடியும் நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ஷேர் பண்ணதுக்கும் விடுங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பேசக்கூடாது, ஓகே சரி. அதுக்கு அப்புறம் டின்னருக்கு அப்புறம் 10-15 மினிட்ஸ் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னா, உங்கள் குழந்தைகிட்ட கொஞ்சம் பேசுகிறீங்கன்னா அவங்களுக்கே ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்களாம் என்ன அவங்களுக்கே மேபி ஒரு சில பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக தோணும். அதெல்லாம் நீங்களாம் எப்போ
இப்போ அது பிரச்சனையா அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அந்த விஷயங்களை எல்லாம் உங்கள் குழந்தைஸ் எல்லாம் உங்ககிட்ட சொன்ன உடனே நீங்களாம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக உங்ககிட்ட சொல்லி முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் எல்லாமே அகாடமிக்ஸில் மட்டும்தான் எக்ஸல் பண்ணணும் அப்படி இல்லை. உண்மையாக சொன்னேன்னா நான் அகாடமிக்ஸில் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் அப்பாவோட கனவு ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு தான் இந்த ஆக்டிங் ப்ரொஃபஷனில் வந்தேன். பட் வந்த உடனே எனக்கு ஆக்டிங் மேலே அந்த லவ் இல்லை. ஸோ அந்த டைமில் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். எனக்கு இது விட இப்போ கிடைச்சதை விட பெரிய பெரிய நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருந்துச்சு. பட் நான் எக்ஸல் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு என் ப்ரொஃபஷன் மேலே அந்த டைமில் லவ் இல்லாமல் இருந்துச்சு. எனக்கே ஆக்டிங் மேலே லவ் வந்துச்சோ அதுக்கு அப்புறம் மேலே தான் போயிட்டு இருந்தேன். அதே மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கும். அந்த சப்ஜெக்ட் அது அகாடமிக்ஸ் இருக்கலாம், விளையாட இருக்கலாம், வேறு என்ன அது ஆக்டிங் இருக்கலாம், டான்ஸ் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்களே என்கரேஜ் பண்ணி அவங்க எக்ஸல் பண்ணிகிட்டே இருந்தால் வேறு உலகத்தில் போயிடும். எனக்கு ஒரு விஷயம் தெரியும், குழந்தை எல்லாம் ஒரு லைக் இன்றைக்கி நான் இந்த ஃபங்க்ஷனில் வந்திருக்கேன்ல எனக்கே எவ்வளோ இதனால ப்ரைடோ சந்தோஷமோ அதை விட 100 முலக ஜாஸ்தி என் அப்பா அம்மாக்கே ப்ரவுட் ஃபீல் ஆகுது. ஸோ அதே மாதிரி உங்கள் குழந்தை எல்லாம் மேலே போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கும் அந்த ப்ரைட் வரும், கண்டிப்பாக வரும். அதுக்காக இப்போலேருந்தே அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அண்ட் அதுக்காக நானும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன், எப்போ உங்களோட குழந்தைல ஒருத்தர் எங்கூட ஸ்டேஜில் இருக்கோம், இல்லைன்னா அவங்க ஸ்டேஜில் இருக்கும்போதே நான் முன்னாடி வந்து பார்ப்பேன். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உங்கள் எல்லாரோட குழந்தையோட ஃப்யூச்சருக்காக ஆல் த பெஸ்ட். Thank you, ma'am, for your inspiring words. Now, I call upon Mr. Pavitran sir to express a few words. அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நானும் உங்கள் ஊர் பையன்தான், அரக்கோண பையன்தான். ஸோ எஸ், இங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது, படித்ததெல்லாம். அதுக்கப்புறம் தான் நான் காலேஜுக்கு சென்னைக்கு போனேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் பற்றி சொல்லிவிடுவோம். ஸோ இந்த ஸ்கூல் பற்றி ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ பேசிக்காக நம்ம ரஜினிகாந்த் என்னன்னு சொல்கிறோம், கேட்கலையே? எஸ், சூப்பர் ஸ்டார் சொல்கிறோம். கிரிக்கெட்டில் தோனி என்னன்னு சொல்கிறோம், கேட்கலையே? எஸ். ஸோ எதனால் நம்ம அவங்கள அப்படி சொல்கிறோம்? ஸோ ரஜினிகாந்தை ஏன் நம்ம சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம்? ஏன்னா அவர் நடிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் பெருசாக எந்த தோல்வியும் கொடுக்காம அந்த ஹைட்டை மெயின்டைன் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கார். எத்தனை ஆக்டர் அதுக்கப்புறம் வந்தாலும் அவருக்கு முன்னாடி இருந்தாலும் இப்போ வரைக்கும் டஃப் கொடுத்துட்டு அவர் அந்த பொசிஷனில் இருக்கிறதுனால அவர் சூப்பர் ஸ்டார். அதே மாதிரி தான் நம்ம கிருஷ்ணா ஸ்கூல் அரக்கோணத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார். ஏன்னா நான் படிக்கிற டைம்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கேன், இந்த ஸ்கூலில் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி ஆகவே இல்லை. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் எப்போவுமே வந்து உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அரக்கோணத்தில் ஸ்கூல்ஸில் சூப்பர் ஸ்டார்னால் அது நம்ம கிருஷ்ணா ஸ்கூல் தான். அதுக்கு மிகப்பெரிய காரணம் நம்ம சுப்பிரமணியம் சார், அதுக்கப்புறம் நம்ம ரவிக்குமார் சார். ஸோ ரவிக்குமார் சார் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க நான் ஒரு 2 விஷயம் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரோட்ரி கிளப்புங்கிறத பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்படாமல் இருப்பீங்க. ஸோ ரோட்ரி கிளப்புங்கிறது ஒரு வேர்ல்டு வைடில் ஒரு ஃபேமஸான ஒரு கிளப்பு. அதில் இருக்கவங்க எல்லாமே ஒரு முக்கிய புள்ளிகள் தான். ஸோ அதில் நம்ம ஊரை சார்ந்த நம்ம ரவிக்குமார் சார் அப்கமிங் சேர்மேன் ஆக போகிறாரு. ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாமல் ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து அவர் சேர்மேனாக இருக்க போகிறாரு. ஸோ அவர் எவ்வளோ உதவி செஞ்சிட்ருக்காருன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ உதவி செய்கிறாரு மக்களுக்கு, நிறைய முகாம்கள் போடுறாரு. ஸோ அப்படி மற்றவங்களுக்கே அப்படி பண்ணும்போது நம்ம ஸ்கூல் பசங்களுக்காக ஸ்காலர்ஷிப்பு அப்படி இப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க. ஸோ அந்த வகையில்
இங்கே படிக்கிற மக்கள் ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே பிளெஸ்டு தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சேர்மன் உங்களுக்கு இருக்கிறதுனால. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். ஸோ ஆனுவல் டே எல்லாருமே இங்கே ஜாலியாக இருக்கணும்னு தான் வந்திருப்பீங்க. கண்டிப்பாக அது இருக்க தான் போகுது. ஸோ நாங்கள் பேசினதுக்கப்புறமா இங்கே நிறைய ஆடலும் பாடலும்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. அண்ட் சில விஷயம் மட்டும் நான் பேரண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிறேன். பேரண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரு மோட்டிவேஷனோட ஃபுல் சப்போர்ட் எங்கேருந்து கிடைக்கும்னா ஒரு சின்ன பையனுக்கு அது அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து மட்டும்தான். ஏன்னா ஒரு 10 பேர் ஓடுற டைமில் ஒரு பேரண்ட் கை தட்டுறான்னா அது அவன் பையனுக்காக மட்டும்தான் கை தட்டுவான். அந்த குழந்தை ஓடினாலும் சரி ஓடனாலும் சரி பாதியில் நின்னாலும் சரி ஓடுன்னு கை தட்டுறது அவங்க பேரண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் அந்த குழந்தை உங்களோட கிட்ஸ் என்ன ஆசைப்பட்டாலும் சரி, படிப்புலையாக இருக்கட்டும், அதை தாண்டி அவங்களோட விளையாட்டு எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா கிரிக்கெட் ஆடிட்டுருக்கானே சொல்லி தயவு செஞ்சு அவனை நிப்பாட்டிடாதீங்க இந்த லீவில் கூட. ஏன்னா அப்படி கிரிக்கெட் ஆடி வந்தவர் தான் நம்ம தோனி. அது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ கிரிக்கெட்லேயுமே நிறைய உங்களுக்கு விஷயம் வந்துருச்சு. டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டு, ஸ்டேட் டோர்னமெண்ட்டு தாண்டி ஐபிஎல், ஐசிஎல் என்னென்னமோ இருக்குது. ஸோ என்கரேஜ் பண்ணுங்கள். நாட் ஓன்லி கிரிக்கெட், ஈவன் தோ பேட்மிண்டன், கேரம், செஸ்ஸு. இப்போ சார் சொன்னார் நம்ம பிரின்சிபல் சார். ஸோ இங்கே செஸ்லலாம் அவ்வளோ ஸ்டேட் பிளேயர்ஸ் இருக்காங்க. எத்தனை பேருங்க தெரியுது? அரக்கோணத்துலேருந்து பேட்மிண்டன் நேஷ்னல் லெவல் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும் உங்களில்? ஸோ எந்த ஒரு ஸ்போர்ட்டாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அது வந்து நம்ம பையன் இப்படி போயிடுவான் அப்படி போயிடுவான்லாம் இல்லை. ஸ்போர்ட்டில் குறியாக இருக்கிற எந்த பையனும் கெட்டு போக மாட்டான். அதுக்கு நானே உத்தரவாதம் தரேன். ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்போர்ட் எடுத்து அதில் வந்து விளையாடிக்கிட்டே இருக்கானா அவன் கெட்டு போக மாட்டான். எக்ஸப்ட் இந்த ஃபோனில் இருக்க இந்த பப்ஜி இந்த மாதிரி ஸ்போர்ட். ஸோ அதை தவிர்த்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஸ்போர்ட் விளையாடுற குழந்தை, அது எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும், இது தானே கேரம் தானே, இது தானே செஸ் தானே, அவங்க டீமோட்டிவேட் பண்ணாதீங்க. அவங்கள கொஞ்சம் சேரப் பண்ணி நீ விளையாடுப்பா, அந்த நான் உனக்கு பெரிய போர்டு வாங்கி தரேன், இதில் விளையாட சொல்லி அவனை சேரப் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் விளையாடுற குழந்தை ஸ்கூலில் போனால் அது ஸ்கூல் மூலிமா வேறு ஸ்கூல் ஆடும், ஸ்கூல்லேருந்து டிஸ்ட்ரிக் ஆடும், டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டேட் ஆடும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் மறக்காமல் பண்ணுங்கள். அது எதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல மோட்டிவேட் பண்ணுங்கள், அந்த குழந்தை நல்லா வரும். அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட் அண்ட் சில்ட்ரன்ஸ் அண்ட் கிட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு தான் இப்போது நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்கூலில் வந்தீங்கன்னா அவங்க உங்களை பார்த்துப்பாங்க, நல்லபடியாக படிக்க வைப்பாங்க. சரி, வீட்டுக்கு போனாலும் அதை அப்படியே போட்டுறக்கூடாது, அதை கொஞ்சம் எடுத்து படிக்கணும். பேரண்ட்ஸுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது. நிறைய பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி கிடையாது. இங்கே நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு தான் அவங்க குழந்தைங்கள வளர்க்குறாங்க. ஸோ பேரண்ட்ஸோட கஷ்டத்தை தெரிஞ்சு வளருங்க. இது வேணும் அது வேணும், எனக்கு இந்த ஃபோன் வேணும் அப்படின்னு அவங்கள டார்ச்சர் பண்ணாதீங்க. ஆல்சோ ஃபோன்லேயே அடிக்டாக இருக்காதீங்க. ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கற்றுக்குவாங்க, விளையாடுங்க. இல்லையா ஏதாவது ஒரு இப்போது டிவி பார்க்குறீங்களா, இல்லையா உங்களோட விஷயத்தை உள்ளே வாங்கிட்டு சரி அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு யோசிங்க. ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட்டு சிம்பிள் திங்ஸ் தான். நம்ம ஆப்ரகாம் லிங்கன் சொன்னார் இல்லையா, த வே ப்ரெடிக்ட் யுவர் ஃப்யூச்சர் இஸ் த கிரியேட் இட். அதாவது நீங்கள் தான் அந்த ஃப்யூச்சரை உருவாக்கணும். ஸோ அந்த ஃப்யூச்சரை உருவாக்கணுன்னா அதுக்கு ஒரு நல்ல பேஸ்மெண்ட்டு ஃப்ரம் ஸ்கூலில் தான் கிடைக்கும். உங்களுக்கான பேஸ்மெண்ட் பற்றி நான் சொல்லவே தேவையில்ல, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்கூல்னு. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது. இந்த பேஸ்மெண்ட்டை பிடிச்சி உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸில் அவ்வளோ பேர் கோல்டு மெடல் சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க, அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்டடீஸ் நல்லா படிச்சிங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. வேறு என்னங்க வேணும், எல்லாமே கிடைக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், ஒழுக்கமாக படிங்க, மிச்ச விஷயத்தை அவங்களே பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்டு அரக்கோணத்தில் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்கூலில் என் மண்ணில் என் மக்கள்கிட்ட பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னை கூப்பிட்ட இன்வைட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. குமார் சாருக்கு நன்றி. ஸோ சார் ரவி சாருக்கு நன்றி, பிரின்சிபலுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் for your inspiring words, sir. Behind every high achiever is a story of hard work and countless study session. Now it's time to honor our achievers in various fields. Now I call upon Mrs. Kovayarasi ma'am to proceed. I feel very privileged and honored to stand in front of you all here and acknowledge the achievement of our student who have made both the school and their parent proud. And now it's time to honor our student with merit award and certificate. And I will start with LKG student.
N. Ananika and S. Krishika Sri got 96% in the overall academic. S. Janani from UKG, she secured 93% in overall academic. S. Janani from UKG, she secured 93% in overall academics. Parents, please encourage the students by applauding. And first standard VG Dixit got 99% in overall academic. Second standard S. Moshika got 99.5% in overall academic. Third standard S. Monica got 98% in overall academic. Fourth standard G. Jenica got 99% in overall academic. Fifth standard S. Sai Shri got 99% in overall academic. K. Yuvashri from 6A got 92% in overall academic. K.S. Sai Shri from 6B got 93% in overall academic. Yes, Yamini from 7A got 96% in overall academic. Seven B S. Venkatesh got 98% in overall academic. B. Nandana from 8th standard got 87% in overall academic. M. Sujay from 9A got 92% in overall academic. S. Gopika Sri from 9B got 85% in overall academic. Congratulations to all the winners. Your dedication and hard work are truly inspiring. I urge the rest of the students to emulate your achievement. Thank you.
be on time and every time. Nothing can stop us. Success in school starts with punctuality, discipline, and good attendance. Here our students show the dedication to being present. It's truly commendable. Now I call our 100% attendance awardee, K. Kuhan of LKG, N. Mitra of first standard, D. Vishnuvarnan of sixth standard, H. Abubakar Siddiq of sixth standard, T. Sanjay of seventh standard, S. Venkatesh of seventh standard, P. Nitish of ninth standard, M. Niveka of tenth standard, P. Jayashree of tenth standard, V. Sriharini of tenth standard, M. Indresh of 11th standard, D. Latika of 11th standard, N. Balasubramani of 11th standard, K. Pavitra of 12th standard, S. Karthik Kannan of 12th standard, G. Ritika of 12th standard, Zenith and Pinnacle are not enough words to describe our success, but still we have proven it again. Nothing stops us. True to this, our students have proven their talents. In Tamil speech competition, the title was Ulagai Matrum Shakti. Let's appreciate them by giving cash prize. I got R. Harni Priya of 11th standard, got first place. I call Harni Priya of 11th standard.
Rutesh of 11th standard got second place. R. Kanmani of 10th standard got third place. R. Harini Priya of 11th standard got first place. We are delighted to announce that P. Kavi Priya of class 9 has won first prize in Tamil essay writing competition. And Nandana of class 8 has won first prize in English essay writing competition. Your hard work and talents have truly paid off. Now I extend my warmest congratulations to our students, academic excellence. Your achievement is not just a reflection of your individual brilliance, but also a credit goes to your parents, teachers, and entire school team. Your achievement today is just the beginning of a bright and promising future. To your peers, we say that these students are role models and their success is an inspiration to all. Let the dedication and hard work motivate you to work towards your goal and aspiration. Now the toppers list of 2023 and 24. D. Latika, 485 out of 500, first place. R. Rutesh, second place, 480 out of 500. M. Veronica also got second place, 480 out of 500. B. Riti Sai got third place, 475 out of 500. In 2023 and 24, the toppers are G. Ritika, first place, 542 out of 600. Yes, Shweta got second place, 535 out of 600. K. Pavitra got third place, 532 out of 600. Now I call our toppers in 12th standard 2023 and 24 batch. N. Gayatri, first place, 546 out of 600. S. Pooja got second place, 535 out of 600.
R. Mohanapriya, third place, 522 out of 600. Congratulations, students. Takes a hand, opens a mind, and touches a heart. It gives me pride and privilege to call upon the teachers who have given centum result in 10th, 11th, and 12th standard during the academic year 2023 and 24. The teachers are Mrs. Princy Ebenezer Ma'am, former principal, PG in English. Mrs. K. Maragadavalli, vice principal, PG in Maths. Miss S. Meena, PG in Computer Science. Miss V. Shalini, PG in Physics. Mr. S. Satish Kumar, PG in Maths. Mr. S. Sridharan, PG in English. Mrs. K. Apu, PG in Physics. Thank you, sir, and thank you, ma'am. Now, I call upon Mr. Rotarian Satish, the past president of Rotary Club of Arakonam, to honor our secretary, sir. Thank you so much, sir. அனைவரும் நிகழ்ச்சினம் என்னும் கலையில் வில்லென வளைந்திடும் வண்ண மயிலின் கற்பனை திறனை வெளிப்படுத்தி தன் நவரசத்தினை கொண்டு அனைவரின் மனதையும் வென்று மகிழ்விக்க வருகிறாள் 7ஆம் வகுப்பு மாணவியான பிரகஷிதா.
சதுர்வேதங்களும் உந்தன் வழிகள் மூன்று காலங்களும் உந்தன் விழிகள் சதுர்வேதங்களும் உந்தன் வழிகள் கணபதி முருகனும் பிரபஞ்சம் முழுதும் இறைவா உன்னடி துதிக்கும் அத்வைத்தமும் நீ ஆதி அந்தம் நீ நீ எங்கு இல்லை புவனம் முழுதும் நீ கைலாசமலை வாசம் கலையாவும் நீ புவி வாழ்வு பெறவே அருள் புரி நீ நமச்சிவாயா தங்க நிலாவினை அணிந்தவா ஆடுகிறேன் பூர்ணோதயா அருளில்லையா தேவதைகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் இதுவரை நேரில் பார்த்ததில்லை. எங்கள் குட்டி தேவதைகள் மேடையில் தோன்றி தேவதைகளைப் போல ஆட வருகிறார்கள் எல்கேஜி மாணவர்கள். தேவதை வம்சம் நீயோ தேனிலா அம்சம் நீயோ பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ பூக்களின் வாசம் நீயோ பூங்குயில் பாஷை நீயோ சூரியன் போனதும் அங்கே வருவதும் நீயோ நட்சத்திர புள்ளி வானம் எங்கும் வைத்து நில உன்னை கோலம் போட அழைத்திடும் நீ இருக்கும் இடம் வேடந்தாங்கள் என்று பறவைகள் மனதுக்குள் மகிழ்ந்திடும் பெண்ணோடு நீ ஆட முகில்கள் ஊஞ்சல் போடும் உலாவும் பெண்கள் வந்து உன் ஊஞ்சலை அசைத்தே போகும் பகலினில் முழுவதும் வெயிலிலே உன்னை சுட்டு வருத்திய வானம் அது இரவினில் முழுவதும் அதை எண்ணியே பனித்துளி சிந்தியே அழுகிறது தேவதை வம்சம் நீயோ தேனிலா அம்சம் நீயோ பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ வாழ்வின் திசை மாறும் பாதைகளும் மாறும் நட்பு அது மாற்றமின்றி தொடருமே சொந்தம் நூறு வரும் வந்து வந்து போகும் என்றும் உந்தன் நட்பு மட்டும் வேண்டுமே உன் பாதம் போகும் பாதை மண்ணுக்கு சந்தோஷங்கள் உன்னோடு ஓர் நிமிஷம் உயிருக்கு ஆனந்தங்கள் பூக்கள் எல்லாம் உன்னை தொட தாவம் இருக்கும் நீயும் தொட சருகுக்கும் உயிர் பிறக்கும் வானவில்லும் வந்து உனக்கு கூடை பிடிக்கும் எங்களுக்கும் அதற்குள்ளே இடம் இருக்கும்
singers are ready here to show their talents by their babbling performance. குட்டி போனி டெய்லு கியூட்டா கையில் மாட்டிக்கிட்டா நிலவோடு மார்னிங் வாக்கா ஈயா முய்யா டாக்கா சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஓடி போட்டா பேபி மம்மி நான் தானே பேபி டாடி நான் தானே எந்த உலகம் நீதானே எந்த இதயம் நீதானே ஏ ஹே 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 ஏ ஹே 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 My dear, see my change da, மாறிவிட நம்ம range da. ஓகேலா லவ் யூ லா குட்டி குட்டி தப்பு பண்ணி கத்துக்கலாம் அடுத்து தமிழர்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம். இப்போது மேடையில் 1ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆடப்போகும் புலியாட்டத்தை பாருங்கள். மயிலாட்டம் சின்னுக்கு சிக்கா கோலாட்டம் தண்டக்கு தண்டா கரகாட்டம் தையக்கு தையா புலியாட்டம் பப்பர பப்பா மயிலாட்டம் சின்னுக்கு சிக்கா கோலாட்டம் தண்டக்கு தண்டா கரகாட்டம் தையக்கு தையா அழகு புலிகால்
எல்லோ போடு, விசில் போடு.